we welcome you all for this formal teaser launch event. So அதாவது இந்த ஓடிடி உலகத்துல வந்து ஒரு படத்தை எடுத்து அதை லான்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதை வந்து மக்கள் என்ஜாய் பண்ண வைக்கிறது வந்து கண்டிப்பா சாதாரணமான விஷயமே கிடையாது இல்லையா? ஏன்னா ஒரு அம்மாவுக்கு கூட 10 மாசமா குழந்தை வந்து தாங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். பட் ஒரு ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னாக்கா அதையும் தாண்டி அந்த படம் வந்து கதை கேட்கறதுல இருந்து காஸ்ட் அண்ட் க்ரூ செலக்ட் பண்றதுல இருந்து ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்றதுல இருந்து அந்த படத்துடைய ஷூட்டிங்கை கரெக்டா முடிக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பயங்கர ஒரு டஃப் அண்ட் சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் அப்படின்னாக்கா பீயிங் எ ப்ரொடியூசர். அதற்கு நீங்க எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து ஆல்மோஸ்ட் அவர் வந்து செஞ்சுட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து படமும் ரிலீஸ் ஆக போகுது. சோ அப்படிப்பட்ட அந்த பேஷனட்டான யங் சார்மிங் ப்ரொடியூசரை வந்து பெரிய கைத்தட்டலோட இப்ப மேடைக்கு அழைக்க போறோம். எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் உடைய பி ஜெகதீஷ் அவர்களை அன்போடு பெரிய கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெகதீஷ் சார். ஒரு அருமையான படம் வந்து இப்போ ஒரு ஃபுல் ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு. விரைவில் அதை வந்து நாங்கள் ஸ்க்ரீன்ஸில் பார்க்க போகிறோம். வித் யுவர் பர்மிஷன் உங்களுடைய காஸ்ட் அண்ட் க்ரூவை வந்ததெல்லாம் வந்து நம்ம மேடைக்கு அழைச்சிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வசந்தகுமார் அவர்களை வந்து நம்ம அழைக்கிறோம். எடிட்டர் வசந்தகுமார், இது அவருக்கு டெபியூ ஃபிலிம். ஸோ வசந்தகுமார் அவர்களை இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பி ஜெகதீஷ் அவர்கள் ஃபெலிசிட்டேட் பண்ணுவார். ஒரு படத்துடைய கம்ப்ளீட் மேக்கிங்கே எடிட்டிங்ல மாற்ற முடியும். ஸோ இந்த படத்தை ஒரு சூப்பரா கொண்டு வந்திருக்க வசந்தகுமாருக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. Congratulations Mr. Vasantakumar. Hope you reach great heights. And அடுத்ததாக இந்த படத்தினுடைய இபி ஷரண் அவர்களையும் அண்ட் சரண் அவர்களை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரு படத்தை ரொம்ப பர்சனலா கனெக்ட் பண்ண ஒரு படம் வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்துடைய அறிமுக பாடலை எழுதிய போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாண்டியன் சார் இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய கைத்தட்டல். அவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல் ப்ளீஸ். ஸோ அந்த படம் பார்க்குற போது பயங்கரமான ஒரு டச் ஒன்று ஏற்பட்டுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் சார். அண்ட் ஒரு ஹீரோயினா தன்னை ரொம்ப ரொம்ப அழகா கேரி பண்ணிக்கிட்டு எப்பவுமே அந்த ஜோஷ் அந்த எனர்ஜி அந்த சாமோட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா தத்தா அவர்களையும் மேடைக்கு அழைக்கலாம் ஒரு கைத்தட்டலோட. ஸோ ஒரு படத்துடைய பாடல்களை வந்து நம்ம லூப்பில் கேட்போம். இவருடைய ஓஎஸ்டியே வந்து நாங்கள் லூப்பில் கேட்போம். ஒவ்வொரு படத்தையும் ஓஎஸ்டி மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் எலிவேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாம் சிஎஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்துல இன்னொரு அழகான ஹீரோயினும் நடிச்சிருக்காங்க. ஸோ லேட்டா வந்தாலும் ரொம்ப லேட்டஸ்டா சார்மிங்கா பியூட்டிஃபுல்லான ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. நிஹாரிகா அவர்களே அன்போடும் கைத்தட்டலோடும் மேடைக்கு அழைக்கலாம். ஸோ அவங்களை தொடர்ந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டரை வந்து என்னால் ஸ்க்ரீனில் பார்க்குற போது ஆக்டர் மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகாது.
எங்க பக்கத்து வீட்டில் ஒரு மாதிரி இருக்காரு, இவர் தானே அவரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ரோலையுமே வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலா ரொம்ப ரொம்ப எலிகண்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கலையரசன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். கேரளா, அதாவது மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஹீரோ, இன்னொரு ஹீரோ நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கும் போதே அந்த வரவேற்பு சும்மா பிரம்மாண்டமா இருக்கு. சோ அவரை இந்த தருணத்துல இப்ப மேடை கூப்பிட போறோம். அதுவும் அழகான தமிழ்ல பேசுவாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பெரிய பெரிய கைதட்டல் நம்ம அறிமுக நாயகன் ஷேன் நிகாம் அவர்களுக்காக. இவங்க எல்லாரையுமே ஒன்றிணைச்சு இவங்க எல்லாரையுமே வந்து அவங்க கிட்ட இருக்கிற மேக்சிமம் அவுட்புட்டை வாங்கினேன். ஆனா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்கிற நான் இல்லைங்க அப்படின்னு கண்ணு மூடி வைக்கப்படக்கூடிய இந்த படத்துடைய டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். படத்துல ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ண தினேஷ் மாஸ்டர் இங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. தினேஷ் மாஸ்டர் இருந்தா மேடைக்கு வரலாம். தேங்க்யூ 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 சோ மச் காஸ்ட் அண்ட் க்ரூ. சோ மெட்ராஸ்காரன் திரைப்படத்துடைய டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டீம் இப்ப மேடையில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கைதல் கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். இது மோரலஸ் ஒரு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி மாதிரி தான் இருக்கு. பேஷனேட்டான ஃபிலிம் அண்ட் இந்த படத்துக்காக சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ண உதய் அவர்களுமே வந்திருக்காங்க. உதய் அவர்களே மேடைக்கு வருவோம். அண்ட் இந்த படத்துக்கு வந்து கோரியோகிராஃபி பண்ண சந்தோஷ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சோ நம்ம பார்த்த அந்த பாடலுக்கு கோரியோகிராஃபி பண்ணது சந்தோஷ் அவர்கள் தான். தேங்க்யூ 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 சார். சாரி உங்களை ரொம்ப வேலை கொடுத்து ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதே எனர்ஜியோட தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நான் மக்கள் கிட்ட, நம்ம மீடியா ஆட்கள் கிட்ட, இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட ஒரு சில நிறைய வார்த்தைகள் கூட பேசலாம். ப்ளீஸ். ஸோ மெட்ராஸ்காரன் படத்துடைய ப்ரொடியூசர் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து பி ஜெகதீஷ் உங்களுக்காக. எத்தோடையும் முதல்ல மாட்டி விட்டீங்க. யாராவது பேசினா அதுல இருந்து ஒரு லூப் எடுத்து கண்டினியூ பண்ணலாம் பார்த்தேன். ஓகே, ஒரு படம் வெற்றி படமாகிறதும் மிகப்பெரிய வெற்றி படமாகிறதும் உங்க கையில தான் இருக்கு. எழுதுகிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க வச்ச என் தாய் தந்தைக்கும் மற்றும் கடவுளுக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நம்ம மெட்ராஸோட அடையாளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊருக்காரங்களும் இங்கே இருப்போம், எல்லா ஊருக்காரங்களும் இங்கே வந்து வாழ்வோம். அதே போல அவர் மட்டும் ரொம்ப கத்தியா இருக்கார்ல. ஓகே, அதே போல வந்து நம்ம மெட்ராஸ்காரன் படத்துலையும் எல்லா ஊருக்காரங்களும் இணைந்து வேலை செஞ்ச படம் தான் இந்த மெட்ராஸ்காரன். ஸோ மெட்ராஸ்காரன் டைட்டிலுக்கும் இந்த மெட்ராஸ்க்கும் வந்து இதில் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து ஆடி லான்ச் வேறு இருக்குது. இங்கே எல்லாம் பேசிட்டா எனக்கு அங்கே பேசி கண்டென்ட் இருக்காது. ஸோ சிம்பிளாக வந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேசி முடிச்சிடுறேன். எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு கதையை முழுசாக கேட்டுட்டு அது பிடிச்சி போய் தான் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணுவாங்க, ஷூட் போவாங்க. ஆனால் இந்த மெட்ராஸ்காரன் கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி மட்டும் தான் கதையை கேட்டேன். இன்டர்வல் கூட கேட்கல. இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கிற கதையை கேட்டேன். நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, படத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம், ஒரே காரணம், நம்பிக்கை. டைரக்டர் மேல இருக்க நம்பிக்கை. படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன். அந்த நம்பிக்கை வீண் போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். ரொம்ப ராவான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு.
அடுத்தது ஷேன் பிரதர் வந்து கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் இருக்கு. கடவுள் பக்தியோட தொழில் பக்தியும் அதை விட ரொம்ப அதிகம். சில நேரத்தில் எனக்கு டவுட்டாக இருக்கும், ஏங்க ஒரு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமா எல்லாம் வந்து தொழில் பக்தி ரொம்ப அதிகமானு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம், ஷூட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஷூட் வந்து புதுக்கோட்டையில் நடந்தது. அப்போ வந்து ரம்ஜான் நோன்பு டைம். அப்போ நோன்பு டைமில் வந்து தெரிய எனக்கு வந்து காலைல விடிக்கத்தனை வரைக்கும் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க. அப்பயும் காலைல ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்துடுவார், ஈவினிங் 7 மணிக்கு தான் போவார். அந்த நேரத்தில் வந்து புதுக்கோட்டையில் சரியான வெயில். அப்போ கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் தொடர்ந்து 2 நாள் வந்து சரியான ஃபைட் சீன். அந்த டைமில் கூட காலையிலேருந்து உச்சி வெயில், நடு ரோட்டில் உச்சி வெயிலில் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சார் அந்த ஃபைட் சீன். ஏன்னா அவர் ரொம்ப பயங்கரமான டெடிகேஷன் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கூட. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேனுக்கு தமிழில் வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு தமிழ் படத்தில். அடுத்தபடியாக கலை பிரதர். கண்டிப்பாக இது மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். நிறைய வாட்டி இல்லை, முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், முக தெரியாத நபர்கிட்ட நான் பேசிக்க கூச்சப்படுவேன். ஆனால் ஷேன் பிரதர் கிட்ட என்ன ஐடியா வச்சு, கலை பிரதர் கிட்ட என்ன ஐடியாட்டின்னா, அவர் சீக்கிரமாக ஒருத்தவங்க ஜெம் ஆயிடுவார், உரிமை எடுத்து பேசுவார். இது மாதிரி உரிமை எடுத்து பேசுகிற நபர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு பார்க்கறது, பயங்கரமாக வந்து அட்டாச் ஆகிடுவார். எனக்கு அவர்கிட்ட பேசுகிற முதல் நாள் பல வருஷமான ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து ஒரு இது இருந்தது என்கிட்ட. அதே போல் வந்து மெட்ராஸ்காரன் டைட்டில் வச்சுட்டு அவர்ல எப்படிங்க மெட்ராஸ் படத்தில் அன்புன்ற கேட்டெல்லாம் வாழ்ந்துருக்கார். அதே போல கலை பிரதரும் எப்படி அன்பு கேரக்டர்ல வாழ்ந்தாரோ அதே போல மெட்ராஸ்காரன் துரைசிங்கன் கேரக்டர்ல வந்து அதை விட பேசப்படும். துரைசிங்கன்ற கேரக்டர் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. அடுத்தபடியா வந்து அவர் வந்து இந்த படத்தப்போ துபாயும் புதுக்கோட்டம் மாறி மாறி போயிட்டு வந்தார். ஏன்னா அந்த சிசிஎல் மேட்சுக்கு துபாய்க்கு அங்கிருந்து புதுக்கோட்டைக்குன்னு சொல்லிட்டு, ஆனா ஷூட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, கரெக்டா வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார். அடுத்தபடியா வந்து நிகாரிகா மேடம், அவங்க ஃபேமிலி யாரும் ஒருத்தர் மட்டும் தான் கத்துறீங்க, எல்லாருமே சேர்ந்து கத்தலாங்க. இல்ல அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கேட்டு நான் பயந்துட்டேன். ஐயோ எப்படி இருப்பாங்க இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு பயந்துட்டேன். ஆனா கண்டிப்பா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க, ரொம்ப ஹம்பிளா கொஞ்சம் கூட பந்தம் இல்லாம ரொம்ப ஸ்வீட்டா ஹம்பிளா வந்துட்டு வந்து பண்ணாங்க. அதே போல அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன், டான்ஸும் பார்த்தேன், பார்த்துருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, சாங்ல சூப்பராக ஆடி இருப்பாங்க. அதே போல் அவங்க மேனேஜர் கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த படம் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னு. அதே போல் மேடம் நீங்கள் நடிச்சது எங்களுக்கும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கு. அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லைங்க, அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ப்ரொடியூசர். அவங்க எடுக்கிற படமும் பெரிய ஹிட்டானு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது ஐஸ்வர்யா. இந்த மெட்ராஸ்காரன் நான் இங்க ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பங்கு ஐஸ்வர்யாக்கு இருக்கு. ஏன்னா என்ன நிறைய விஷயத்துல வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, அது சொல்லணும் ஃபர்ஸ்ட். ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப கோச்சிப்பாங்க, ஆனா விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல மெட்ராஸ்காரன் படத்து மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் காத்து கொண்டிருக்கு. கண்டிப்பா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இந்த படத்துல, கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருக்காங்க அவங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து சாம் சிஎஸ் பிரதர், அவரை மியூசிக் டைரக்டர் சொல்றதை விட மியூசிக் டாக்டர் சொல்லலாம். ஏன்னா எப்படி ஒரு நோயாளி வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனா எப்படி கியூர் ஆயிடுமோ அதுக்கேற்ற வைத்தியத்தை கொடுத்துருவாரோ, அவர்கிட்ட நீங்க ஒரு படத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டா போதும், அதுக்கு வந்து மருந்து குதி வைத்தியம் அந்த படத்தை வந்து பயங்கரமாக்கிடுவார். அதே போல வந்து அவரை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அதை விட முக்கியமா வந்துட்டு இந்த படத்தை சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காருங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் பயங்கரமா பண்ணி கொடுத்துருக்காரு, நல்லா வந்திருக்கு பிரதர், தேங்க்யூ பிரதர். அடுத்தது கேமராமேன் பிரசன்னா பிரதர், கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 மாசமா பழக்கம். அவர் கேமராமேன் வேற, இது வரைக்கும் படத்தை பத்தி நாங்கள் ஒரு நாள் கூட பேசவே கிடையாது. அவரும் என்கிட்ட படத்தை பத்தி ஒரு நாள் சொன்னதும் கிடையாது. என்ன தடவை பேசியிருக்கோம், எந்த ஹோட்டல் என்ன சாப்பாடு நல்லா இருக்கும், இந்த இடத்துல என்ன நல்லா இருக்கும், அங்கே நல்லா இருக்கும். நேற்று கூட வந்து பேசும்போது
பிரதர் ஹைதராபாத்ல இந்த இடத்துல பிரியாணி பயங்கரமா இருக்குது, நீங்க வந்து ஹைதராபாத். ஒரு நாள் கூட வந்து என்கிட்ட படத்தை பத்தி பேசவே இல்லை அவர். ஆனா பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இந்த படத்து மூலியமா ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா வந்து சரண் பிரதரை பத்தி பேச மறந்துட்டேன், சாரி. சரண் பிரதர் வந்து மணிமாறன்ற ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு மனுஷன், பயங்கரமா பண்ணிருக்காரு. சரியான ஒரு டெரரான ஒரு வில்லனா அந்த படத்துல இருந்து பாப்பீங்க நீங்க. அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வசந்த். ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட வந்து வசந்த் வந்து காமிச்சாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல அவர் தான் வந்திருப்பாரு, சின்ன பையன் வந்திருப்பார். நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், என்னடா சின்ன பையனை தூக்கின்னு வந்து விட்டுருக்காங்க, நல்லா பண்ணுவாரா இவரு அப்படின்னு மனசுக்குள்ள வந்து ஒரு பயம் இருந்தது. ஆனால் நீங்கள் டீசர் கட்லாம் பார்த்துருப்பீங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் வந்து ஆள் உருவத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது, திறமையை பார்த்து தான் முடிவு பண்ணோம். கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு வசந்த் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டன் மாஸ்டர். நீங்கள் படத்தில் ஸ்டன் பார்த்துருப்பீங்க, டோட்டலாக செம்மையாக பண்ணியிருக்காரு ஸ்டன் மாஸ்டர். எங்கிட்ட எக்ஸ்ட்ரா நல்லா கேட்டு வாங்கினார், எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு நாள் கொடுங்க, இப்போ நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது வந்து சூப்பராக வந்திருக்கு ஸ்டன் மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். இருக்கார்ல சரி ஓகே. அப்புறம் வந்து இளன் பிரதரத்தோட ஸ்டார் படத்துக்கு வந்து அந்த டீசர்லேருந்து படம் வரைக்கும் நான் சரியான அடிமை அந்த படத்துக்கு. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், இந்த எங்களோட ப்ரொடக்ஷன் டீம் டெக் டீம் கூட பேசியிருக்கேன். எங்கள் செம்மையாக இருக்குங்க அந்த படம். இது மாதிரி ஒரு கதை வந்தால் நான் எங்கிட்ட ஸ்டாண்டில் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸ்டார் படம் பயங்கரமாக இருந்தது பிரதர். எங்கே இருக்கீங்க? சூப்பர் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் அது என்னோட ப்ரொடக்ஷன் டீம். என் ப்ரொடக்ஷன் டீமில் பற்றி நான் பேசியே ஆகணும். எந்த ஒரு முழு அனுபவமும் கிடையாது, இது மாதிரி எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணல. ஆனால் அதுக்குள்ளே வந்து கற்றுக்கிட்டு இனிமேல் இதுக்கு மேலே எனக்கு வந்து இவங்களே போதுண்டா அப்படின்ற மாதிரி வந்து சரியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. விஷ்ணு, கமல், பிரதீப், சரண், அகல்யா, இவங்களாம் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய பணிகள் இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக படம் பண்ண போகிறோம். இது போல் வந்து நீங்களும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்திருக்க நண்பர்கள், குடும்பங்கள், ஃபேன்ஸு, ஷேன் பிரதரோட ஃபேன்ஸு, கலை பிரதரோட ஃபேன்ஸு, நேருக்கு அவங்க ஃபேன்ஸு, ஐஸ்வர்யா ஃபேன்ஸு, சாம்சனோட ஃபேன்ஸு, எல்லாருக்கும் நன்றி 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 கூறி அப்புறம் நான் பேசி முடிச்சுக்கிறேன். இதோட நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு, நான் ரொம்ப மொக்க போட விரும்பல. தேங்க்யூ தேங்க்யூ. டான்ஸ் மாஸ்டர் பார்த்துருப்பீங்க பிரதர், தைத்தக கல்யாணம் சாங் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக பண்ணி கொடுத்தாரு. 3 நாளில் பண்ணி கொடுத்தாரு அந்த சாங்கு. வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் வந்து சரியான வெயில் டைம், சம்மர் டைம், சரியான டைமில் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ சூப்பர் கூலான ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஆர்டிஸ்ட் கூட டெக்னீஷியன்ஸ் கூட அவ்வளோ ஜாலியாக வந்து படம் முழுக்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நம்ம ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ படத்துல எல்லாமே வந்து பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு பாசிட்டிவிட்டி எடிட்டர் அவர்கள், ஸோ வசந்தகுமார் அவர்களையும் போடியத்துக்கு அழைச்சு அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வசந்த் சார் ப்ளீஸ் போடியம்க்கு வாங்க, கைத்தட்டல் கொடுக்கலாம். அவருக்கும் எடிட்டருங்க, முக்கியமான ஒரு டெக்னீஷியனுங்க. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே என்னோட சீனியர்ஸ், அவங்களுக்கும் வணக்கம். இது மெட்ராஸ்காரன், இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம். வாலினா ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. 2வது ப்ரொடியூசர் சார், அவருக்கும் நன்றி. நான் 2 பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டைரக்டர் விஜய் சார், அவர் தான் என்னை சினிமாவில் சேர்த்து விட்டார், அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 2வது என்னுடைய குரு குபேந்திரன் எடிட்டர், அவருக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் வசந்தகுமார் சார். அண்ட் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் மணி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி ப்ளீஸ். கண்டிப்பாக நீ தான். அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய 18வது படம். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து சலீம், செகண்ட் படம் வந்து பிச்சைக்காரன். இதில் வந்து ரொம்ப நெருக்கமாக சொல்லணும்னு கேட்டால் இந்த படத்துடைய டிஓபி ஃபஸ்ட்டு இதில் நாங்கள் கமிட் ஆகும்போது பிரசன்னா, அவரை பற்றி யாருமே சொல்ல, கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிச்சைக்காரன் மாதிரியும் ஃபஸ்ட் பார்ட் பிச்சைக்காரன் மாதிரியும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகும். 2வது வந்து இந்த படத்தில் நடிகர் அன்புன்னு ஒருத்தருக்கிறாரு. ஆக்சுவலி நாங்கள் மெட்ராஸ்னு ஒரு படம் பண்ணும்போது நானும் அசோசியேட்டில் பண்ணியிருந்தேன். அந்த நினைவுகள்லாம் இந்த படம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. அதுக்கப்புறமா டைரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நாங்கள் அசிஸ்டன்ஸாக இருக்க காலகட்டத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இது வந்து எனக்கு 3வது படம்னு நினைக்கிறேன்.
4வது படம். தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், அவருக்கு ரொம்ப நன்றி நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் பேச மாட்டாங்க, அது ஏன்னு தெரியல. 100%ல் வந்து 73% வந்து இந்த படத்தை பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்ஸ் மை அசிஸ்டன்ஸ், செட் அசிஸ்டன்ஸ், பெயிண்டர், கார்பெண்டர், முக்கியமாக அந்த ஊர் பொதுமக்கள், அங்கே இருக்க மேனேஜர்ஸ், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், படத்தோடைய விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் டீசர்ல. ரொம்ப ராவா, அதோடைய கலர் டோன் எல்லாமே வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. எப்படிடா வந்து இவ்வளோ சூப்பரா இருக்கு ஒர்க் அப்படின்னு பார்த்தா, பின்னாடி வந்து அவங்க ரொம்ப ராவா சாப்பாடு பத்தி பேசியிருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் டிஓபி பிரசன்னா சி குமார் அவர்கள். நான் என்னோட அசிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மணி, பிரவீன், விக்கி அண்ட் பிரேம் 4 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என்னோட லைட் டிபார்ட்மெண்ட், அப்புறம் கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ. அடுத்தபடியா இப்போ நம்ம பார்த்த அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்குடைய கோரியோகிராஃபர் சந்தோஷ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வைக்கிறோம். முதல் அந்த ஹூக் ஸ்டெப் செம்மையா இருந்துச்சு. இங்கே நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களான்னு கேட்டால் நீங்கள் வந்து மறுபடியும் படத்தை பற்றி ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் வாலி ப்ரோ, ஷான் ப்ரோ எல்லாருக்கும் நன்றி. வாலி ப்ரோக்கும் ஷான் ப்ரோக்கும் ஒரு பயங்கர சிங்க் இருக்கும். 2 பேருமே பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. வாலி வந்து அவருக்கு என்ன வேணும் கிளியராக அவர் சொல்லிடுவார். அதே மாதிரி ஷான் ப்ரோவும் ரொம்ப கிளியராக இருப்பாப்புல. ஸோ அதே மாதிரி அவர் அந்த டைமில் வந்து ஈத் டைம், அவர் அந்த சாங் பண்ணும்போது ஈத் டைமில் தான் அவர் ஃபாஸ்டிங் இருந்தார். நாங்கள் டைரெக்டாக ஷூட்டிங் போயிட்டோம். பட் இருந்தாலும் அவர் டைரெக்டாக ஷூட்டிங்கில் மேனேஜ் பண்ணி போனாமல் இல்லை நான் கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணி நல்லா டைம் எடுத்து நான் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ட்டு டேயில் ஷூட்டிங் பண்ணுவோம், நைட்டு ரிஹர்சல் பண்ணுவார் எவ்ரிடே. ஸோ நிறைய எஃபர்ட் போட்டார். ஏதோ கடமைக்கு வந்து பண்ணிட்டு போனேன்னு இல்லாமல் ஃபுல்ஃபில்லாக பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, டீசர்ல வந்து ஒரு வில்லன் ரோல் ஜைஜாண்டிக்கா மாசா டெரரா வந்து ஒருத்தர் என்ட்ரி கொடுத்தாரு. யாரா இவரு அப்படின்னு இவரை நேர்ல பார்த்தா நீங்க நிதானமா இல்ல, உங்க கால் தரையில படலன்ற மாதிரி ஒரு பயத்துல அவர் கால் இன்னமும் ஆடிக்கிட்டே இருக்கு. சோ அவர் அப்படி என்ன ஒரு ஃபீலிங்ல தான் இருக்காரு அப்படின்றத கேட்டுக்கலாம். சரண் அவர்களுக்கும் கைத்தட்டலோட நம்ம போடியம் காணிக்கலாம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னோட வணக்கம். பயம்லாம் ஒன்றும் இல்லை, மற்றவங்க எடுத்துக்கிட்ட விட நான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பேன். ஏன்னா நீங்கள் நேம் ஸ்லைட்லேயே பார்க்கலாம், நேம் ஸ்லைட்லேயே எல்லா பேரும் ஒரு வாட்டி வரும், என்ன மட்டும் 2 வாட்டி வரும். ஈபியாவும் வரும், ஆக்டராகவும் வரும், 2 வாட்டி வரும். அதனால் நீங்கள் கேட்குற எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ட் டைரக்டர் அனந்தமணி மாமா தான். ஏன்னா எந்த டைம் நான் மாமான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சேன்னு தெரியல. அவர் ஒரு தடவை மச்சான்னு சொல்லி கூப்பிட்டாரு. வயசுல பெரியவராச்சு, நான் மாமான்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்பத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே அவர் ஆனந்த் மாமா தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அவரோட ஒர்க் வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்ததுனால எவ்வளோ ஒரு பட்ஜெட்டிங்கில் அவர் எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. நம்ம எதிர்பார்த்ததை விட அது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக, ரொம்ப இன்டென்ஸாக, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூண்ணா. அப்புறம் எடிட்டர் வசந்த் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காப்புல. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த படம் வந்து டெபியூட்டு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல நோட்டபுளான ஒரு எடிட்டராக இருப்பாருங்க ஃபியூச்சரில். ஏன்னா அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ, நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் த பேக் ஷாட். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ. டான்ஸ் மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர், தேங்க்யூ. நீங்கள் அந்த புதுக்கோட்டையில் இருந்த அந்த வெயிலில் நாங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே ரொம்ப அழகாக சூப்பராக ஷேண்டோட மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா நிகாரிகா மேமோட ஃபாதராக பண்ணியிருக்காரு ரோலில். ரொம்ப நேரம் நாங்கள் தான் பேசிட்டு இருப்போம். நாங்கள் வந்து இந்த படம் இல்லை, நாங்கள் இது 2வது படம் என்ன நினைக்கிறேன், கிரிமினலில் பண்ணியிருந்தோம். என்னோட கேரமேட் அவர் வந்து ராமராஜன் கூட இருந்த கதையை பற்றி நாங்கள் கேட்டுகிட்டே இருப்பேன். அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அந்தளவுக்கு இளன் பிரதர் நம்ம பிக் ஃபேன்லேருந்து ரொம்ப பழக்கம் நமக்கு. தேங்க்யூ ஃபார் த சாங். தேங்க்யூ. வாலி ப்ரோ பற்றி இருங்க, பின்னாடி வருவோம். சேவிங் தி பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். ப்ரொடியூசரை பற்றி பேசி ஆகும்.
ப்ரொடியூசர் வந்து எப்படி சொல்லணும்னா கதையை பற்றி அவர் சொன்னார். ஸோ அந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஆக்சுவலாக வந்து நான் வாலி ப்ரோ 2 பேர் நாங்கள் வந்து அவர் ரங்கோலி படம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் இருள் கொண்ட வானம் படம் முடித்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணத்துக்காக போயிருந்தார் ஊருக்கு. அப்போ சில இன்சிடென்ட்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறமா நாங்கள் தேடாத இடம் கிடையாது. நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் பிச் பண்ணோம், எல்லாருமே கேட்டுட்டு எல்லாமே இருந்தாங்க. ஒரு நாள் வந்து நாங்கள் 3 வாட்டி அந்த கதையை சொன்னோம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட. இது போக 2 கதை. அப்புறம் ப்ரொடியூசரை வந்து ஒரு காலில் வந்து கூப்பிட்டுருந்தாரு வாங்க அப்படின்ட்டு. அப்போ போயிட்டு அவர்கிட்ட வந்து எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா நீட் அண்ட் கண்டென்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் போய் சொல்லிட்டோம். செகண்ட் ஆஃபோட இது வந்து எங்கள் கிளைமேக்ஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது. அது எப்படி முடிக்கலாம் அப்படின்றது அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டோ கேட்டார். சரி அடுத்த நாள் வந்துடுங்க, அடுத்த நாள் வந்து நீங்கள் கதையை கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணி போட்டினார். அடுத்த நாள் நாங்கள் போனோம். அப்போ நாங்கள் ஒரு சில எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருந்தோம். என்னன்னு கேட்டார். கேட்கறதுக்கு முன்னாடியே செக் எடுத்து கொடுத்து அன்றைக்கே சைன் பண்ணிட்டார். செகண்ட் ஆஃப் கூட கேட்கல அவர். ஏன்னா அவர் ரங்கோலி படத்தை பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரங்கோலி படம் வந்து தியேட்டர்லேருந்து எடுக்கிற லாஸ்ட் ஷோ போய் பார்த்தார் அவர். பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிதான் உள்ள வந்தாரு. எங்களை வந்து ஆரம்பிச்ச இது வந்து ஆனா வந்து நாங்கள் கதை கம்ப்ளீட்டாக முடிக்காம ஷூட்டிங் நான் கிளம்பல. எப்போ நாங்கள் சாம்சிஎஸ் ப்ரோதருக்கு நாங்கள் அந்த கதையை நாங்கள் சொன்னோமோ அன்னைக்கு உட்காந்து கம்ப்ளீட்டாக கேட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் ஷேன் ப்ரோ பிடிச்ச கதை வந்து கதை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஃபைனல் ஆயிடுச்சு. ஸோ ஷேன் ப்ரோக்கு வந்து நம்ம வாலி பிரதர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ அவர் பார்த்துட்டு என்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த ரங்கோலி மூவியை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டாரு. அன்னைக்கு வந்து ஆஃபீஸில் நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் 8 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தோம். 8, 9 லஞ்சு முடிச்சுட்டு நான் கோ டைரக்டர் நானி அப்புறம் டைரக்டர் வாலி மூவிஸ் நாங்கள் 3 பேர் தான் இருப்போம் ஆஃபீஸில். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு வந்து கிட்டத்தட்ட 9-10 ஆயிடுச்சு. 9-10 அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே எங்கே கூப்பிட போறாரு, வாங்க போவோம். கூப்பிட்டோம் நாளைக்கு காலையில் கேரளா வரைக்கும் நம்ம எப்படி திடீர்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நைட்டுக்கு போயிருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 12 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. பிரதர் ஷேன் ப்ரோ கால் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஓகேங்க காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? காலையில் அவங்க வீட்டுக்கு கீழே தான் இருக்கிறாங்க, வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டாரு. எங்க கேரளாக்கு காரில். சரின்ட்டு அப்படி இறங்கி அதுக்கப்புறம் போயிட்டு அப்படி நாங்கள் பிடிச்சோம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். அவர் இந்த படத்துக்காக கொடுத்த அந்த ஒர்க்கு, அந்த எப்படி சொல்றது, அந்த டைம் எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாரு. இதில் அவர் லவ் டுவர்ட்ஸ் சினிமா வந்து உண்மையிலே எனக்கெல்லாம் புறமையாக இருந்தது. எல்லாருமே வந்து நீ நடிக்கும்போது வேற வந்து என்கிட்ட வந்து அவர் நடிக்கிறது பாரு எப்படி இருக்குது பாருன்றாங்களா, அது வேற நமக்கு எனக்கு பயமா இருக்குது. கலை ப்ரோ சொன்ன போது நான் முதல் நாள் பார்க்கும்போதே வா மச்சான் அது இதுன்ட்டு நம்ம இப்போதானே இவர் பார்க்குறோம், நம்ம ரொம்ப வருஷம் பழகிட்டோமோ இவர் கூட அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுத்தாரு. ரொம்ப அவர் கூட பழகணும்னா எப்படி சொல்றது, ரொம்ப நீங்க முதல் வாட்டி நீங்க பழகும் போதே ரெகுலரா அவர்கிட்ட ஒரு 10 வருஷம் பழகின மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நன்றி வந்ததுக்கும். அப்புறம் நேரிகா மேம் தேங்க்யூ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே. உங்களுடைய அந்த கோஆப்ரேஷன் டுவர்ட்ஸ் மூவி டைம்னா டைம் அந்த டைமுக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்டாக இருந்தாங்க இந்த படத்துக்கு. தேங்க்யூ. ஐஸ்வர்யா படத்துக்கு தூங்குறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம வாலி ப்ரோ வந்து இன்ட்ரோ பண்ணுது அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க வந்து இந்த மூவி தமிழுக்கு என்று எனத்தவும் அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க இவங்களா அப்படின்னுட்டு. தேங்க்யூ ஐஷு. சாம்சிஎஸ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு 3வது படமாக நம்ம திருப்பி இணையன்னு நினைக்கிறேன். அடங்குமதோ கிரிமினல் அப்புறம் இது தேங்க்யூ. உங்களோட மியூசிக் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே சொல்லிட்டே இருப்பேன். நம்ம படத்தை எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். அவரோட பிஜிஎம் தான் இருக்குது நம்ம படத்தோட உயிர் அப்படின்ட்டு. அடங்குமுறை எங்களுக்கு எப்படி எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இதையும் கொடுத்துருவீங்க நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். பிரசனா ப்ரோ வந்து இங்கே தான் நம்ம பெருசாக பேசுறதுக்கு பயப்படுறாரு. ஆனால் உண்மையிலே நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு ரூமில் இருக்கும்போது எல்லாருமே அவர் ரூம் தான் தேடி ஓடுவாங்க. அவ்வளோ அவரோட டீம் வந்து அப்படி பார்த்துப்பாரு. ஒரு கோழி அடக்காக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அவரோட டீம் வந்து அடக்காத்து வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல கேமராமேன். ஸோ படத்தை பாருங்க. அண்ட் ஏடிஸ் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களை பற்றி பேசுகிறேன் ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியல. டீச்சரு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாடான்ட்டு உங்களை பற்றிலாம் பேசுகிறேன். அவங்களோட ஒர்க் உண்மையிலே ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானது. தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் அடுத்ததாக வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ரோல் மாடலாக மாறியிருக்காரு. யூனிவர்ஸ் ஃபேவர் தி ஸ்டபர்ன். வைராக்கியமாக இருந்தால்
இந்த பிரபஞ்சம் உனக்கானதை செய்யும் அப்படிங்கிறத இன்னைக்கு தலைமுறை இருக்கக்கூடிய பல யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மெசேஜை கொண்டு சேர்த்த இளன் அவர்கள் இந்த படத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் எழுதியிருக்காரு. இந்த படத்தை பற்றியும் இந்த பாடல்கள் பற்றியும் ஒரு வார்த்தைகள் இல்லை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு, வாலி, அப்புறம் கலை, லல்லு, அப்புறம் ஐஸ்வர்யா, ஸோ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸு. இன்னைக்கு நான் கிளம்புனேன் இந்த ஈவெண்ட்டுக்கு. எங்கள் அப்பா தனியாக கிளம்பி போயிட்டுருக்கேன், எங்கே போயிருக்கான்னு கேட்டேன். அவர் இந்த படத்தில் எடுத்திருக்கேன்னு சொன்னார். எங்கேயும் போதும் இறங்கி நானும் வரேன்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா வந்தோம். ஸோ ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான் இது எனக்கு. ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் ஹவ் குட் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த படத்தில் வந்து பாடல் எழுதினதுக்கு மட்டும் தேங்க்யூ இல்லை, இன்னொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் அப்பா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் அப்பாவையும் வந்து போடியத்துக்கு அழைக்கலாம்னு நினைக்கிறேன். பாண்டியன் சார் ப்ளீஸ் வாங்க, ஒரு வார்த்தைகள் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைப்பிடித்து அழைத்து வந்த என் குருநாதர் ஸ்டீல் சுமதி அவர்களுக்கு முதல் வணக்கம். மெட்ராஸ்காரன், இதில் மதுரக்காரனையும் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இயக்குனர். அதாவது என்ன, இவர் எப்படின்னா, ஒரு பள்ளியில் படிக்கும்போது 3 தேர்வு, காலாண்டு, அரையாண்டு, 3 ஆண்டுக்கு வரை. எனக்கு காலாண்டு பரீட்சை வச்சுட்டாரு ஒரு படம், அதில் சுமாராக நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அரையாண்டு பரீட்சையில் இன்னொரு படம் கொடுத்தாரு ரங்கோலி. இப்போ முழு பரீட்சை இருக்கு இந்த மெட்ராஸ்காரனில். இதுக்கு அடுத்தாவது பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். பாஸ் ஆகிட்டா பெரிய கேரக்டராக கொடுக்குறோன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஏறியிருக்கேன். கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் நான் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். சிறப்பாக பண்ணியிருக்கேங்கிறதுக்கு பாஸ் ஆனால் தானே தெரியுங்கிற மாதிரி அவர் சொன்ன பின்னாடி தான் தெரியும். இந்த பாடல் இப்போ பார்த்த அந்த கல்யாண பாடல் வந்து என்னுடைய மகன் இளன் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு இங்கே வந்த பின்னாடி தான் தெரியும். பாடல் சிறப்பு. கொரியோகிராஃபி வந்து ஒரு திருமண வீட்டில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு நடன இயக்குனர். இசையமைப்பாளர் வந்து எங்கேயுமே பாடல் வரிகளை ஓவர்லாப் பண்ணாமல் பாடல் வரிகள் தனியாகவும் இசை தனியாகவும் பிரித்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்கன்னா, நான் இந்த 30 ஆண்டு காலங்களில் இந்த பாடலை தான் நான் பெருசாக நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, என் மகன் எழுதினாருக்கு அல்ல, பாடலும் இசையும், அதாவது வரிகளும் இசையும் ஓவர்லாப் பண்ணாமல் வரிகள் தனியாக தெரியுது, இசை தனியாக தெரியுது. அது பழைய எம்எஸ் விஸ்வநாத ஐயா அவங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எஸ், ஸோ 2 அழகிகள் மேடையில் உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தவங்களை இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ பொதுவாக வந்து ஹீரோயின்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இவங்க பயங்கரமான ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க, குக்காக இருக்காங்க, காமெடி பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அடுத்து இவங்களுக்குள்ள என்னென்ன டேலண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய கைதட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி வெரி பியூட்டிஃபுல் ஐஸ்வர்யா தத்தா டு தி போடியம். எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எல்லனோட ஒரு படம் ஸ்டார் ரொம்ப ரீசெண்ட்லி ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு நல்ல ஒரு டயலாக் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் லைக் யூனிவர்ஸ் ஹியர்ஸ் அஸ் வென் வி கிவ் how much hard work we put to that. Universe definitely hears us, right Ellen? Correct. So yeah, இந்த படம் ஒரு இந்த வருஷம் இட்ஸ் பீன் 11 years for me தமிழ் சினிமாவில். அண்ட் தமிழ் சினிமாவில் இருக்கும்போது போக போக எவ்ரி டே வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமா தான் காதலிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய போராட்டம், நிறைய ஒரு நாள் I think I've done around என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு 26 film and this is my 27th film. அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை. ஆனால் எவ்ரி டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம், ஒரு கதைக்கு ஒரு கேரக்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். அதே ஒரு டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான டைம், நம்ம கொரோனா டைம் காலத்தில் என்கிட்ட ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை
பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிட்டு அதோட வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் இஷ் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஒரு 5 நாள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி இப்போ வரைக்கும் படம் வரல. சரி இதோட முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கம் டு மை my best friend, you can say, you're my best friend, okay? Like my best friend, obviously the producer of the film. அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல சண்டை போடணும், அவங்ககிட்ட நிறைய சண்டை போடணும். He is actually my very close friend, okay? எனக்கு அவரை வந்து ஒரு 6-7 years தெரியும். அவ்வளோ க்ளோஸாக இருப்பேன். அவன் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் இந்த படம் பற்றி. அதுக்கு முன்னாடி இந்த படம்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீங். என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி 3 குழந்தைலாம் வச்சுட்டா. நான் கேட்பேன் ஏண்டா. By the way, jokes apart, அம்பிகா, I'm really sorry. அவங்களோட பொண்டாட்டி கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அப்படியோ எதிர்பார்க்காதீங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னோட. தேங்க்யூ அங்கிள் ஆண்டி, எவ்வளவோ ஒரு சூப்பரான ஒருத்தர் வளர்த்துருக்காங்க தான் சொல்லுவேன். இருங்க ஜெனரலா லைஃப்ல எதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன்னா, என் லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜெகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா என்ன பண்றது, சரி கவலைப்படாது, செட் ஆயிடும். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவங்க சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சினிமா பற்றி பேசிட்டு முடிச்சிடுவோம். அந்த ஒரு ஜோனில் நான் வாலி கூட்டிட்டு, வாலியோட முதல் படம் ரிலீஸ் ஆகலனால பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோல்ட் வாலி எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமாவில். எனக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியும், ஆனால் எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணலாம். அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஹர்ட் மீ. அப்படியே ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி இவங்க 2 பேர் மீட் பண்ணிட்டு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை. அங்கே இவன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, we are doing one film with you. With me? ஜெகதீஷ் சொல்கிறாங்க, we are doing one film with you. With me? யார் டிரெக்டர்? இல்லை your favorite வாலி மோகன்தாஸ். என்னடா சொல்கிற, முடிஞ்சிச்சு கதை. ஸோ பிடிச்ச டைரக்டரும் கிடைச்சிருக்கு, பிடிச்ச ப்ரொடியூசரும் கிடைச்சிருக்கு. பட் ஆக்சுவலி படம் வந்து ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ், பட் மோஸ்ட் ப்ராபப்லி ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமாஸ். இதே 11 years back I also came like this, but you have a great opportunity, I must say this. And all the cast and crew, everybody, எல்லாரும் நம்ம இந்த படமுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க், அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். And I'm standing here and said yes, this is my year 2024. I am definitely coming back. Nandri and Nandri, I'm really coming back and I never gave up. நான் விட்டுவே கொடுக்கல. நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். நான் வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணியிருக்கேன். கடவுள் இருக்காங்க, அது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் சாம் சிஎஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் மியூசிக். சரண் அண்ட் ஐ மஸ்ட் சே டு ஆல் த ஏடிஸ், ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் எல்லாமே நம்ம படம் எப்படி பண்ணி முடிச்சிருவோம். புதுக்கோட்டை செம்ம ஹீட்டில் இவங்கெல்லாம் நின்று ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, நின்று எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்ட
கேட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போறோம். ஆனா அவங்கள வந்து பாவம். ஸோ and Neharika, welcome to Tamil Cinemas. You already did one film here. So Kalai, let me come to Kalai. So first day scene open பண்றாங்க. நான் யோசிக்கிறேன், ஐயோ இவங்கள வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன பண்றதே தெரியல. என்ன பண்ணிட்டேன்னா உண்மையால அந்த ஜோன்ல போய் அழுதுட்டே இருக்கேன் நான். யாரும் என்ன திட்டுவாங்கல்ல, திட்டினா கூட இப்போ அழுதுட்டே இருக்கணும், என்ன பண்ணாலும் அழுதுட்டே இருக்கணும். சரி ஓகே, டேஷ் 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 அழுதுட்டே இருங்க, பிரச்சனை இல்லை. பட் such a humble co-stars in this film, like such a great performer. They are all standing here for some reason, I must say. And Vali, all the very best. You have done a great job, I heard. அவங்க ரங்கோலி பண்ணியிருக்காங்க, இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா தத்தா. ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்கள் தமிழ் கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே உங்கள் பேச்சை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ப்ரொடியூசர் சார் சொன்னார், இவர் வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாது, மியூசிக் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பாடலாக இருக்கட்டும், ஓஎஸ்டியாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு உலகத்தரத்தை ஒவ்வொரு படத்துலையுமே கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களுடைய கைத்தட்டல்களோட சாம் சிஎஸ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். டெக்னீஷியன் உட்காந்துருக்கிறவங்க, பெர்ஃபார்மர், ஆர்டிஸ்ட் எல்லாரை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னா ஒரு 120 ரூபா டிக்கெட் கேஷ் கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும், அது கடமை. இவங்கெல்லாம் அது நல்லா பண்ணலைனா தான் நம்ம அதை பேசணும், பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே ரொம்ப டேலண்டானவங்க. ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஷேனாக இருக்கட்டும், இல்லை கலையாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒரு நல்ல கதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரோ இல்லை ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரியான முகங்கள் வந்து அவங்களுக்கு மனசில் உடனே வரும், இவங்கெல்லாம் வச்சு பண்ணலாம். ஏன்னா கதைக்கு தேவையான கதாபாத்திரங்களாக இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ என்னென்னா நார்மலாக இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம், ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம், இல்லை பெரிய டைரக்டர் படம் அப்படின்னா அந்த கதை வந்து கரெக்டாக போய் சேருமான்னு தெரில, ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும். ஏன்னா சில ஹீரோக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கதையை லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். ஹீரோ வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா 2-3 சீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு படம் கெட்டு போவதற்கான எல்லா ஒரு இதுவுமே இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத படங்கள்னால் இந்த மாதிரி சின்ன படங்கள் தான். இது சின்ன படம்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மெட்ராஸ்காரன் ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் உண்மையாகவே நல்லா இருந்தால் எல்லா ப்ரெஸ்ஸுமே உண்மையாக நல்லா இருக்குன்னு எழுதுவாங்க. ஆனால் அது எவ்வளோ பேருக்கு போய் சேரும்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா நல்ல படம்னு சொல்கிற படங்கள், இப்போ நான் பண்ணுற படங்களே சில படங்கள் நல்ல படம், சின்ன படமாக இருக்கும், ஆனால் ஹிட்டு நல்லாயிருக்கும். ஆனால் அது நல்ல படம்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஆனால் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு பெரிய படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அது பயங்கரம் வைரலாக இருக்கும். அது எல்லா ரிவ்யூவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைங்கிற ரிவ்யூவே பயங்கர வைரல் ஆகும். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறது அப்படி ஆகாது, அதுக்கு என்ன ரீசன் தெரியாது. ஸோ ஆடியன்ஸ் தான் இப்போ இதை வந்து தெளிவாகணும். எப்படின்னா ஒரு கண்டென்ட் படம் அப்படின்னா அதில் ஒரு கண்டென்ட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் ஒரு டீம் படம் பண்ணியிருப்பாங்க, அதில் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இப்படி இருக்குங்கிறது ஒரு மென்டலி நீங்கள் பாருங்கள். அதுலேயும் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, பட் அப்படி தவறு நடக்காமல் வந்திருக்க ஒரு படம் இது அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சொல்கிறது ஒரு அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க, எனக்கு தோன்றதை சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு, செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மியூசிக் வந்து எங்கே பண்ணணுன்றது, எங்கே பண்ணக்கூடாதுன்றது, முக்கியமாக எங்கே பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளும் மியூசிக்கை போட்டு அப்படியே வாசித்து வந்து அப்படி பண்ணுறதுங்கிறது அதுக்கு நான் உடன்பாடு இருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதோட அமைதி, ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எடுத்துக்கோங்களேன், நமக்கு ரியலாக இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், போன வாரம் நடந்திருக்கலாம், ஒரு கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம, அப்போ எந்த மியூசிக்கும் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க பக்கத்தில். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது சந்தோஷமாக ஒரு பாட்டு அங்கே ஒரு டீ கடையில் பாடிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ரியல் ஆம்பியன்ட் தான் ஒரு படத்தை வந்து மேலே கொண்டு போகும். ஸோ இந்த படத்தை அப்படி தான். ஏன்னா ஷேன்லாம் ஒரு சீனில் வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நடந்து வருவார். நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட கையெல்லாம் இப்படி ஒரு நடுக்கம் இருக்கும், கண் எல்லாமே ஒரு மாதிரி. அது பார்க்கும்போது நமக்கு தோணும் ஒரு பல வருஷம் ஒருத்தர் நடித்து வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி வந்து அவர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி அது நான் மலையாளத்தில் அவரோட நிறைய படங்கள் கூட பண்ணிகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அவரை தமிழில் வந்து பார்க்கும்போது
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண பாட்டில் ஆடுறாரு, டீசரில் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது நமக்கு ஏதோ நம்ம வீட்டு பையன் பேசின மாதிரி தான் இருக்குது. ஸோ ஷேனுக்கு இது ஒரு பெரிய படமாக இருக்கும் தமிழில். இதுக்கப்புறம் நிறைய படங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய படம் வரும். ஷேன் மட்டும் இல்லை, கலையரசன் அவருக்குமே பார்த்தீங்கன்னா நான் கீழே உட்காந்துருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, அவருக்கு ஒரு இது ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிடைச்சா தான் அவங்க பண்ணுவாங்க. சும்மா ஒரு சீன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு சீன் கிடைக்கணும். ஸோ இந்த படத்தில் எல்லாருக்குமே ஐஸ்வர்யா முதல் கொண்டு நிகாரிகா முதல் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்தில். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமராமேன் உங்களுக்கு தெரியும், அவர் கூட இது 3-4 படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டருமே ஃபஸ்ட்டு டைம்னு சொன்னாங்க. நீங்கள் அதாவது உண்மையாகவே இந்த பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் இருக்க மாதிரியோ லேக் மாதிரியோ இல்லை அப்படி தோணவே தோணாது. இதே மாதிரி தான் படமும் இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அதில் எல்லாருமே ரொம்ப ஃபிட் ஆயிடுவாங்க. ஆக்சுவலி மியூசிக்கும் சரி, கேமராமேன் சரி, எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் ஸ்ட்ராங்கு, ப்ளஸ் கண்டென்ட் வைஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஏன் படத்தை பற்றியே பேசுகிறேன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலி நல்ல படம். ஆக்சுவலி நீங்கள் அது என்னென்னா இப்போ இந்த படம் இன்னும் முழுமை அடையலை நமக்கு, இருந்தாலும் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு படம் வந்துடும் நமக்கு ரீல் பை ரீலாக வரும்போது, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து வித்தவுட் மியூசிக்கில் நம்ம பார்க்கும்போது அந்த படம் நமக்கு பிடிச்சாதான் அந்த படம் திரும்ப 2-3 தடவை அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை அந்த படம் பிடிச்சிரும், இல்லைனா மியூசிக் பண்ணிட்டு பார்க்கும்போது பிடிச்சிரும், இல்லைனா அவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அனுப்புவாங்க அதை வச்சு பார்க்கும்போது பிடிச்சிரும். ஸோ ஒரு படம் ஃபஸ்ட் டைம் எதுவுமே இல்லாமல் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு தோணும் இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒர்க்கான படம் இது. ஏன்னா இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ ஃபைட்டு நம்ம ட்ரெய்லர் கட் பண்ணும்போது, டீசர் கட் பண்ணும்போது அதில் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் இருக்கும் எப்பயுமே. அதில் அது உண்மையாகவே அது வந்து ஒரிஜினலாக அதுதான். டீசர் கட் பண்ணுறதுங்கிறது ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கணுங்கிற ஒரு விஷயம், ப்ளஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட் பண்ணுவாங்க. ஃபைட்டு வேணும், பாட்டு இருக்கணும், வில்லன் பயங்கரமாக இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கும். இந்த ஆங்கிள் எல்லாமே இதில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஃபேக்காக இல்லை, அதெல்லாமே இப்போ நீங்கள் கோவப்படுற இடத்துல அந்த கோவத்துக்கான உச்சம் அந்த படத்தில் சீனில் இருக்குது. ஸோ படத்தில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஒரு 10 ஷாட்டை தூக்கி போட்டு பண்ண டீசர் கிடையாது இது. இதில் என்ன ஃபீல் பண்ணீங்களோ இது படத்தில் கன்ஃபார்மாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்குது. இதோட வேறு பாடல்கள் இதில் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி லவ் சாங்காக இருக்கட்டும், இதில் மற்ற சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இல்லைன்னு அவர் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். ஆக்சுவலி அவர் கூட படம் பண்ண தான் முடியல, பாட்டாவது பண்ணிட்டேன். சும்மா சொன்னேன். ஆக்சுவலி என்னென்னா அவரோட மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ரொம்ப கிளாஸாக இருக்கும், பார்க்கும்போது கிராமரில் இருக்கும் படம். அது ரொம்ப ரொம்ப அது சில படங்கள் பார்த்திங்கன்னா எமோஷனலி நம்ம பின்னால் போயிடுவோம், கிராமர் பக்கம் போக மாட்டோம். ஏன்னா அவரோட படம் எனக்கு வந்து ரெண்டுமே merge ஆகி போகும். அந்த மாதிரி சில டைரக்டர்ஸில் அவர் ஒருத்தர். அவரோட லிரிக் ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப, அந்த பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு பாட்டு, ஒரு கல்யாண சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு இந்த ஊர்லெலாம் போனீங்கன்னா தாய்மாமன் சீர் சுமந்து வரும்போது ரஹ்மான் சாரோட பாட்டு இருக்கும், தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டின்னு. அது நியூ இயர் ஆயிடுச்சுன்னா எதுக்குன்னு தெரியாது, ஹாப்பி நியூ இயர்னு வந்து ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டை போடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர் பற்றி எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ஈவெண்ட் சாங் அப்படின்னா அது வந்து நம்ம படத்தை தாண்டி ரியல் லைஃப்பில் ஒரு கல்யாணம் நடந்தாச்சு நம்ம பாட்டை கேட்கணும் இப்படிங்கிற ஒரு இதில் பண்ண பாட்டு. எங்களோட மேக்ஸிமமானு தெரியல, ஆனால் நான் என்னோட மேக்ஸிமமாக நான் அதை பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு பெரிய லெவல் ரீச் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். எனவே இந்த படத்தில் ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் கூட, ப்ரொடியூசர் கூட, அவரு கூட நல்ல ஒரு ரேப்பாக இருந்துச்சு. என்னென்னா அவர் சொன்னார், அவரை என்கிட்ட சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னாரு. அப்படியெல்லாம் இல்லை. என்னென்னா இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க. ஒரு படம் ஒரு டைரக்டர் வந்து எழுதும்போது ஒரு சீன் இருக்கும், ஒரு மியூசிக் இருக்கும் அவங்க மைண்டில். அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும்போது அவர் வேற ஒரு விஷுவல் பார்ப்பார். நீங்கள் ஒரு நாவல் படிக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் மைண்டில் வரும். நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை எங்கேயோ ஒரு ரிவரில் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு இமேஜினேஷனில் வேறு இமேஜினேஷனில் விஷுவல் இருக்கும். ஸோ அதை எடுத்து வரும்போது வேற ஒரு எடுக்கிற இடம் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அது மாறிடும். ஸோ அவங்க கதை கேட்கும் போதும் அவர் கதை எழுதும்போது அவங்களுக்கு வேறு மியூசிக் இருந்திருக்கலாம். பட் ஆடியன்ஸாக நமக்கு, இப்போ நான் ஆடியன்ஸாக தான் ஒரு படம் பார்ப்பேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே, நமக்கு அது வேறு ஒரு ஆங்கிளில் இருக்கும். ஸோ அந்த டைப்பிங்கில் பண்ணும்போது அவங்க அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம பண்ண மியூசிக்கை வந்து ஓகே பண்ணுறதுங்கிறதே முதல்ல ஒரு பெரிய டாஸ்க். அது நம்ம வந்து மிக சிறந்த ஒரு மியூசிக் பண்ணாலும் அவங்களுக்கு அது பிடிக்காம தான் இருக்கும். ஆனால் அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்க நான் எந்த ஆங்கிளில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். மற்றபடி அவங்க இப்போ வாலியெல்லாம் இல்லை, வாலி வந்து ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த படத்தில். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இது என்ன சொல்கிறது, எல்லாம் ஜோக்கு சிரிக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நீங்கள் பார்த்து வெளியில் வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று, எதையுமே நம்ம மிஸ் பண்ணலங்கிற ஒரு ஃபீல் வரும். அடுத்தடுத்து இதோட ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் பேசுவோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோயின், ஸோ பரதநாட்டியம் நாட்டிய நிகழ்ச்சிக்கு வர மாதிரியே வந்திருக்காங்க. எஸ், வாட், யூ லுக் வெரி பிரிட்டி.
ஓகே ஸோ நான் அதை எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப அழகாக தான் சொன்னேன். நீங்கள் கிண்டல் Actually, நான் தான் உங்களை வந்து invite ரொம்ப ரொம்ப பண்ணேன். அழகா இருக்கீங்க. ஸோ அது வந்து அது ஃபீமேல் வந்து மேல் சொன்னா நல்லா இருக்கும், மேல் வந்து ஃபீமேல் சொன்னா இல்ல, நல்லா நான் இருக்கும். invite பண்ணணும், இவன் நான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு வந்து நின்னு உங்களை நான் தான் கூப்பிடுறான். கேட்டேன். நிகாரிகா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் நம்ம பேச அழைக்கலாம். சூப்பர், உங்களுடைய தமிழ் கேட்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஐயோ ஓகே எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச் மீடியா ஃபார் ஆல்வேஸ் என்கரேஜிங் மீ அண்ட் மை டீம். ட்ரெய்லர் சாங் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? லவுடா சார்? ஓகே சூப்பர். Thank you so much. I haven't really prepared much to talk, but all I wanted to say is, Vali sir, the teaser is fantastic. I also saw it for the first time. All fantastic people came together to make one fantastic movie, that is Madras Karan. I wish everyone all the very best, including myself. And I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time lo enakku romba helpful ah irundhathu. Sorry. Thank you so much. And Appa, thank you so much. You've been a very, very helpful and supportive actor. I'm sorry if I did any mistakes. Shane, it was lovely working with you. It was lovely dancing with you. At least in the next movie, I hope I have few scenes with Kalai and Aishu. Thank you so much, everyone. I hope you encourage the film as much as you like the trailer and the song. Thank you so much. Thank you so much. Short and sweet, ரொம்ப கியூட்டா பேசினாங்க. அடுத்ததாக ஹீரோஸ் 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தரை கூப்பிட போகிறோம். சொன்ன மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு பையன், எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், மச்சான் மாமான்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் அவரை பாசமா மச்சான் 2 வார்த்தை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தலை, லவ் யூ. சூப்பர். வந்த எல்லா ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டார்லிங். சூப்பர். எல்லாருக்குமே வந்த நண்பர்கள் எல்லாருமே, ஏன்னா இந்த பதத்தோடு அசோசியேட்டாக இருக்க நாங்கள் வந்ததை விட அதை பார்க்கறதுக்காக சப்போர்ட் பண்ண அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம். இப்போ இந்த லாஸ்ட்டாக பேசுறதுல ஒரு பாசிட்டிவாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. நம்ம பேச நினைக்கிறது எல்லாத்தையும் எல்லாரும் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசித்து வச்சதெல்லாம் என்ன பேசுறதுன்னு மறந்தும் போச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். மெட்ராஸ்காரன் வந்து ஆக்சுவலாக மெட்ராஸ் என் ஊர், மெட்ராஸ்காரன். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் புதுக்கோட்டை ஆளாக நடிச்சிருக்கேன். அப்புறம் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஷேன் ரொம்ப ஜாலியான ஒரு பையன். நம்ம ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி, அது மாதிரி வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஐஷு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஐஷு. சூப்பர். நீ அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத. சினிமா வந்து ஒரு நாள் எல்லார் லைஃப் எப்படினாலும் மாறும். த டே வில் கம், டோன்ட் வரி. கண்டிப்பாக நீ நேர்மையாக அதை கொண்டு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுறதுனா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக சினிமா நம்ம கைவிடாது. எனக்கும் சொல்லிக்கிறேன். சூப்பர். அப்புறம் வாலி, எனக்கு அந்த இது மாதிரி ஒரு பண்ண படத்தோட டீசர் தான் காமிச்சோன்னே கதை சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ட்ரெயிலர் டீசர் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உடனே அதை பார்த்தோன்னே மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே என்ன இப்போ இந்த கதையும் பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ உடனே நான் பண்ணலாம். நல்ல படத்தில் நம்ம பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, நல்ல படத்தில் இருக்குன்றது ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ அதனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும், அவர் தான் ஹீரோ மாதிரி வந்திருக்காரு பயங்கரமாக. அதனால் இந்த நோட் பண்ணிட்டதில் வேறு சில மீன் வரும், அதை போட்டு இந்த பயமாக ரோட்டில் அட்ராசிட்டி பண்ணுவாங்க, பயமாக ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன சரக்குன்னு தெரியலையா அப்படின்னு ஒரு மீன் வரும். அந்த சரக்கு எனக்கு வேணும்னு, அந்த மாதிரி வந்ததுலேருந்து நீ கடைசி வரைக்கும் மாஸ்க் பண்ணுறதில்ல. அது ஐ லவ் யூ தலை. சூப்பர். அது பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ஏறும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் வர கொடுத்தாரு ஜெகதீஷ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஒரு படம் முடியும் போது எங்கள் நிறைய பேர் ஃபோன் அட்டன் பண்ணாமல் விட்றது தான் சில படங்களில் நடக்கும். நீங்கள் ஏறும்போது எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு டே எங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ இது வரைக்கும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. ஒரு படம் வெற்றி தோல்வின்றது நம்ம கையில் கிடையாது, மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஒரு அப்ரோச், ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நடக்கும். அப்புறம் யார் பிரசனாலாம் கொஞ்சம் ஓவராக நடிப்பான், ஆனால் வந்து பயங்கரமான ஆள். சும்மா பேச தெரியாத மாதிரி ஆக்டிங் விடுவான். ஷூட்டிங் லேங்கெல்லாம் வச்சு செய்வான் மச்சான். சூப்பர். எல்லாருமே ஷரண், அப்புறம்
நிகாரிகா கூட நான் இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் நெக்ஸ்ட் படம் ஏதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இல்லைன்னு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஸோ மச். இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து கூட ஒர்க் பண்ண முடியல, பட் இல்லைன்னு விட அங்கிள் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு. நாங்கள் அப்போது நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். சந்தோஷ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் மச்சான் வந்து எனக்கு மெட்ராஸ் டைம்னு தெரியும். அப்புறம் யாரை மிஸ் பண்ணுவோம், எடிட்டர் சூப்பர் ப்ரோ, செமையாக இருந்தது ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வாலிக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறத விட தயாரிப்பாளர், ஏன்னா முதல் படத்துக்கு வந்து ஒரு நடிகர் எல்லாரை விட தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொண்டு வர டீமை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு படம் சக்ஸஸ் வந்து டக்குன்னு எல்லாமே மாறிடும், அது வந்து நம்ம கையில் கிடையாது, சினிமா ஒன்று செய்யும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் படமே உங்களுக்கு இந்த வந்து பண்ணும்போது உங்கள் டீமை கொண்டு வந்ததுக்கு வாலிக்கிட்ட அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே நன்றி. ஷேன் தேங்க்யூ, எல்லாரும் சொல்லிட்டல. சாம் வந்து சாரி மச்சான் சொல்லிடுறேன். சாம் நானும் ஆல்ரெடி இப்போ நம்ம என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நாங்கள் ட்ரெண்டிங் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரொடக்ஷனில் இருக்குது. அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஆனந்தனும் சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கும் சாம் தான் மியூசிக். நான் சாம் மியூசிக்கோட பெரிய ஃபேன். நான் அந்த படத்தையும் இதே மாதிரி தான் அனுப்பிச்சி விட்டு அந்த படத்தை காப்பாற்றிருங்க சாம்னு சொல்லியிருக்கேன், காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், மோர் தேன் தட். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் இருக்கானுங்க, நல்லா ஜாலியாக இருக்கீங்களா? சூப்பர். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பாலாஜி, லல்லு, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நிறைய ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகி ரொம்ப ஜெனுவனாக ரொம்ப லவ்வபுளாக ஒர்க் பண்ண ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், வந்து எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மாப்ள. தேங்க்யூ கொலை, ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனீங்க. எப்படி மெட்ராஸ் படத்தில் அன்பு கேரக்டரில் மெட்ராஸ் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரீச் கிடைச்சதோ அதே மாதிரி மெட்ராஸ்காரன் படமும் இந்த டீமுக்கும் செம்மையான ஒரு ரீச் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ அடுத்து வரப்போகிற கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2010 அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமராவை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து சின்ன சின்ன படங்கள், அதுக்கப்புறம் சூஸியான படங்கள். இன்னைக்கு வந்து லாங்குவேஜே தெரியல, பட் ஆர்டிஎக்ஸ் அப்படின்ற ஒரு படம் இருக்குது அப்படின்னாக்கா ஆமாம் நான் பார்த்துருக்கேனே, சூப்பராக நடிச்சிருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பயங்கரமாக ரிலேட் பண்ண வச்சிருக்கக்கூடிய படம் நிறைய கொடுத்துருக்காரு. இது வந்து தமிழில் அவருக்கு முதல் படமோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா பயங்கர ரூட்டடான டைட்டில் பிரதர், மெட்ராஸ்காரன் அப்படிங்கிறது. ஸோ டெஃபினட்டாக இதுவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஷேன் நிகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ், ஒரு வார்த்தைகள். அன்புள்ள மனிதரை வணக்கம். அவ்வளோதான், அதுக்கப்புறம் தெரியாது. மைக் என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப ஹார்ட்ஃபுல், ஹோல் ஹார்ட்டடாக இருக்குது இப்போ. தேங்க்யூ மணி ப்ரோ, தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் அது எதுக்குன்னா இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சது, ஆனால் கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் நான் இது பண்ண வேண்டியோ எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. ஆனால் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட், வாலி என்னையும் கான்ஃபிடென்ட். அப்போ அதுக்கு அத்தனை கான்ஃபிடென்ட் எனக்கே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த டைரக்டர். அண்ட் த ப்ரொடியூசர் இன்வெஸ்டிங் a lot of money for my debut movie. Thank you so much. எப்பவும் ஞாபகத்தில் இருப்பேன். ஓகே. Each and everyone coming here, media, everyone, thank you so much. And special thanks to STR for sharing our teaser. And எல்லாரும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, that's it. Thank you so much. Thank you so much. அங்க ஒரு சாக்லேட் பாயா இருந்தாலும் இங்க நம்ம தமிழ்ல ஒரு ரகட் பாயா அறிமுகமா இருக்கீங்க. எல்லா ஃபேஸஸும் உங்களுக்கு வந்து செம்மையாவே இருக்கு. Congratulations once again. And yes, இந்த படத்தோடைய டைரக்டர், ஸோ இவர் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட், என்னோட நெய்பர். ஸோ நிறைய அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே நானுமே வந்து பார்த்துருக்கேன். அவ்வளோ அமேசிங்கான பேஷனேட்டான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ஸோ ஃபைனலி அவரோட படம் வந்து வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப ஹார்ட் ஃபீல்டாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட டைரக்டர் வாலி அவர்களை போடியதுக்கு அழைக்கலாம்.
சாரி, ஆக்ஷனா? ஓகே, டேக். முதல்ல இங்கே வந்திருக்க பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் முதலாளி. ஸோ இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணமாக இருந்த ஐஸ்வர்யா. ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் நிறைய சொல்லணும், தேங்க்ஸ். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், வெறும் இன்டர்வல் வரைக்கும், ஐ திங்க் இன்டர்வல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் கதையை கேட்டுட்டு சரி பிரதர் கேட்குறேன்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் காலையில் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ நம்பிக்கை வச்ச ஒரு மனிதர். ஸோ ஷேன் பிரதர் சொன்ன மாதிரி தான், மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரை பற்றி எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக என்னோட டீம் கொஞ்சம் அப்படியே எழுந்துறீங்கடா, ஏஞ்சி நில்லுங்க சும்மா. ஸோ இவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன், அவ்வளோ ஓட விட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க், ரொம்ப தேங்க்யூ, நன்றி, சந்திப்போம். Thank you so much and congratulations total team once again. Yes, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி ஒரு அழகான தருணத்தில் இருக்கும். ஸோ இந்த படத்தினுடைய டீசரை இந்த ஷோவுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய இளன் அவர்கள் வெளியிட படக்குழுவினர் அனைவரும் அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யூனிவர்ஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபர்ன் ஹார்ட் அப்படின்னு சொன்னவர், இங்க இருக்கிறவங்களுடைய ஹார்ட் எல்லாருமே வந்து ஸ்டபர்னான ஹார்ட், அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீமுக்கு உங்களுடைய சப்போர்ட் என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் இந்த டோட்டல் டீமுக்காக. அப்படியே கடைசியாக ஒன்று சாரி, ஒரு படம் ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு மேனேஜர்ஸ் ரொம்ப முக்கியம். பிஆர்ஓஸ் அண்ணா எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மேனேஜர்ஸுக்கெல்லாம் நன்றியாக சொல்ல மறந்துட்டேன், சாரி, தேங்க்ஸ் அண்ணா. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ கலை. ஸோ மெட்ராஸ்காரன் டீமுக்கு உங்களுடைய கைத்தட்டல்களை ப்ளீஸ் கொடுங்க. இன்னைக்கு டீசர் லான்ச் ஆகுது. எஸ்டிஆர் அவர்கள் சோஷியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காரு. So finally the teaser of மெட்ராஸ்காரன் மீடியா மத்தியில இதோ. Congratulations team. மெட்ராஸ்காரன் படத்துடைய அந்த படக்குழு ஸ்டேஜுக்கு வாங்க, எல்லாருமே வாங்க. எஸ், படத்துடைய டீம் கீழே உட்கார்ந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் யூனிட், டெக் டீம் எல்லாருமே மேடைக்கு வாங்க. ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. And thank you so much media and influencers. இந்த வீடியோஸை வந்து உங்களுடைய பேஜஸ்ல போட்டு நீங்களும் இதை வைரல் ஆக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். Thank you so much. And ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓவரால் டீம் இப்போ மேடையில் இருக்காங்க. அண்ட் மொமெண்ட் ஆஃப் குரூப் பிக்சர், நான் ஒரு அழகான பிக்சர் மொமெண்ட் இதோ. டிஓபி டீம் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. டிஓபி சார் வந்துட்டார். ஓகே, Thank you so much team for this lovely launch and மெட்ராஸ்காரன் ஒன்ஸ் அகேன் ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துருக்கு இந்த டீசர் அப்படின்னு சொல்லலாம். டீசர் அண்ட் சாங்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். படம் கூடிய சீக்கிரம் நம்ம தியேட்டர்ல வந்து எல்லாருமா போய் பார்க்கணும். இதே மாதிரி உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.